ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலாவதி டிப்ஸ். இரும்பு தோசைக்கல்ல பழகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கா? ஒரு டைம் பழகி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தலைமுறைக்கும் நமக்கு நன்றியோடு இருக்கும். அது எப்படி அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கூடவே நம்ம நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த தாளிப்பு கரண்டி வச்சுருப்போம். அது என்ன தான் தேய்ச்சி வாஷ் பண்ணாலும் அப்படியே பிளாக்காக இருக்கும். சிம்பிளாக நம்ம கை வச்சு தேய்க்காமல் அதையும் எப்படி க்ளீன் பண்ணான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இரும்பு தோசைக்கல் வாங்கின உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த துருவெல்லாம் வர மாதிரி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய துருவெல்லாம் வந்துடும். 1 டைம் இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா பழகிக்கிட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நமக்கு சாப்பிட்றதுனால நமக்கு அயன் சத்தும் கிடைக்கும். நான்ஸ்டிக் தவா நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தோசை ஈஸியாக வந்துடும். ஆனால் நமக்கு அது கூடவே சேர்ந்து வியாதிகளும் வந்துடும். பாருங்கள் இதில் எவ்வளோ துருவெல்லாம் இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். 2 டைம்ஸ் நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த நான்ஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தோசை சுடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகி நம்ம சுடுற தோசையோடு சேர்ந்து அது நமக்கு வயிற்றுக்குள்ளே போயிடும். அதனால் நிறைய வியாதிகள் இருக்குது. நம்ம காசு கொடுத்தே சூனியம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதை தூக்கி போட்டுடுங்க. இரும்பு தோசைக்கல் வாங்கி பழகி யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளாக பழகிடலாம். 1 டைம் பழகிட்டிங்கன்னா தலைமுறைக்கும் நமக்கு கூடவே நன்றியோடு இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு ஃபுல்லாக ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் ஊற்றி அந்த தோசைக்கல் ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. எல்லா இடங்கள்லையும் ஆயில் இருக்கணும். அந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு சுத்தமான கிளாத் எடுத்து நல்லா இந்த ஆயிலை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. 1 டைம் இந்த ப்ராசஸை பண்ணிட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். காலத்துக்கும் நம்ம இனிமேல் இரும்பு தோசைக்கல்ல தான் யூஸ் பண்ணுவீங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை தான் யூஸ் பண்ணுவீங்க. இதனால் நமக்கு அயன் சத்துக்களும் கிடைக்கும். தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் திரும்ப கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இரும்பு கடாயில் கூட நீங்கள் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நமக்கு சமைக்கும்போது இரும்பு சத்துக்கள் கிடைக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது நமக்கு நான்ஸ்டிக் தவானா கூட நீங்கள் யூஸ் பண்ண ஒரு 6 மந்த்ஸ் 1 இயருக்கு தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கல் வீணாக நம்ம தூக்கி போட்டுடுவோம். ஆனால் இப்போவும் கூட பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாட்டிங்கெல்லாம் பயன்படுத்திய இரும்பு பொருட்கள்லாம் இன்னமும் நம்ம கூட இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம பொருட்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் நமக்கு லைஃப் லாங்கும் யூஸ் பண்ணலாம். நமக்கு அயன் சத்துக்களும் கிடைக்கும். அப்படின்றபோது கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. பழகிறது கஷ்டம்னு யார் சொன்னது ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்பவே சிம்பிளாக பழகிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ப்ரௌனாக இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இதை நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக பட்டு போல் தோசை வரும். பாருங்கள், நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ், இரும்பு பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் நானும் நினச்சிட்டு இருந்தேன். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இரும்பு பொருட்களை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நானும் யோசித்தேன். கண்டிப்பாக இனிமேல் நீங்களும் மிஸ் பண்ணாமல் இரும்பு பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தோசை ஊற்றுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக தோசை வந்துச்சு. ஒட்டலை, ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நீங்களும் இந்த ப்ராசஸில் இரும்பு தோசைக்கல்லை வாங்கி பழகி வச்சுக்கோங்க. நமக்கு லைஃப் லாங் கூடவே இருக்கும். சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தாளிப்பு கடாய் எப்படி முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ப்ராசஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண போகிறதில்ல. கை வச்சு தேய்க்காமல் சோப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சூப்பராக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எனக்கே நிறைய டைம் இருக்கும். நம்ம எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி தேய்ச்சி வச்சுருக்கோம். ஆனால் இது மட்டும் என்ன தான் தேய்ச்சாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பெல்லாம் போகவே மாட்டுது அப்படின்னு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அது நல்லா புகைலாம் வரும். பயப்படாதீங்க. புகை வர டைமில் நீங்கள் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடுங்க. நல்லா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய பிளாக்லாம் ரிமூவ் ஆகுது நீங்களே பார்க்கலாம். பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு. தன்னாலே ரிமூவ் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த டிப்ஸு. பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு தேய்க்கல, சோப்பு எதுவுமே லிக்விட் எதுவுமே யூஸ் பண்ணல, சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸும் பிடிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.